அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டமாக தான் இருக்கும், சார்பாலாம் இருக்கவே இருக்காது. தானத்தில் உயர்ந்தது அன்னதானமா இல்லை இரத்த தானமா இல்லை சமாதானமா அப்படின்னு கேட்டால் எந்த தானம்? தானத்திலே உயர்ந்த தானம் நிதானம் தான். நம்ம ஊரில் சில பழமொழிகள் உண்டு. அவசரம் 1000 பொன்னை இழக்கும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, பதறாத காரியம் சிதறாது. இதுதான் உண்மை. இப்போது எதையுமே வேகமாக செய்கிறோம்னு வச்சுக்காங்களேன், நல்ல முடிவுகளே கிடைக்காது. இதுவும் ஒரு நடந்த கதை தான், வடநாட்டில் நடந்த கதை, நடந்த ஒரு வரலாற்று கதை, அப்படி தான் சொல்லணும். அதை கதைனா முற்றிலும் கற்பனை செய்வது, இது வரலாற்று கதை. அருமை நேயர்களே, இது ஒரு வியாபாரி. இவன் ஒருத்தன்ட்ட போய் ஒரு கொடுமையான வட்டிக்காரன் போய் கடன் வாங்கிட்டான். இந்த வட்டிக்காரனுக்கு டயத்துக்கு நீங்கள் வட்டி கணக்குள்ளே என்னாச்சு பற்றியலா? இந்த கோயம்புத்தூரில் பூட்டை போட்டு ஓடனான்னு பாருங்கள். பாவம் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டை கூட அது மாதிரி வீட்டு வாசலில் வந்து நின்றுருவான். அந்த காலத்தில் மெட்ராஸில் ஈட்டிக்காரன்லாம் இருந்திருக்கான். ஈட்டியோட நிற்பான் வட்டி வசூல் பண்ணதுக்கு. நீங்கள் நம்ம தாத்தா பெரியவங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த கதைகளை. வட்டியாலேயே கெட்டு போன குடும்பங்கள் நிறைய இருக்குது, தற்கொலை பண்ண குடும்பங்களும் நிறையா இருக்குது. பாவம் இந்த வியாபாரி, சின்ன வியாபாரி வாங்கிட்டான் ஒருத்தங்கிட்ட போய். 2 மாதம் பணம் கொடுக்கல வட்டியை. வட்டி கொடுத்தவன் வந்து அப்படி ஈட்டியோட வந்து நின்றுக்கிட்டான் வீட்டு வாசலில். என் பணத்தை கொடுத்துட்டு நீ வெளியில் போய் இல்லை, அசையக்கூடாது, இங்கே தான் நிற்கணும் அப்படிமா. கடன் வாங்கிட்டா தான் நம்மளுக்கு அடிமையாகிடுறமே. அப்போது இவனுக்கு இந்த வியாபாரிக்கு வேறு எந்த வழியும் தெரியலை. கழுத்தில் ஒரு சின்ன செயின் போட்டிருக்கான். கழட்டியை அந்த வட்டி கொடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் இது போதாது, வட்டி நிறையா வரணும், இது அதுக்கு ஈடாக முடியாது, வேறு வட்டி பண்ணதுக்கு வேறு ஏதாவது கொடு அப்படிங்கிறான். சுற்றி பார்க்காம ஒன்றுமே இல்லை வீட்டில். ஆசையாக வளர்த்த நாய் இருக்குது. வேறு வழி இல்லாமல், இது பாசமான நாய், என் உயிருக்கு உயிராக நான் நேசிக்கிற நாய், இதை வேணால் கொண்டுட்டு போங்க, நான் ஒரு 2 நாளில் வட்டியெல்லாம் கொடுத்துட்டு இந்த நாயை இந்த செயினை மீட்டுக்கிறேன் அப்படின்னு கொண்டுட்டு போங்கன்னு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி நாய்க்குட்டியையும் செயினையும் கொடுத்து அனுப்புகிறான். இப்போ அந்த வட்டி கடன் கொடுத்தவன் இதை 2ஐயும் வாங்கிட்டு ஒரு 2 நாள் கெடு கொடுத்துட்டு போயிடுறான். போனவன் அவன் வீட்டில் போய் அவன் பங்களாவில் அவன் நைட்டில் நாயை ஒரு இடத்துல கெட்டி போட்டான், செயினை கழுத்தில் போட்டான், நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த நடு சாமம் நடு நிசியில் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு 4 திருடர்கள் ஏறி அவன் வீட்டுக்குள்ளே குதிச்சிட்டான். யார்? இந்த வட்டி கடை கொடுக்குறவன் வீட்டில் குதிச்ச திருடன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற வெள்ளி, தங்கம், வைரம் எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி ஒரு பண்டில் போட்டு வீட்டை விட்டு வெளியில் தாண்டி வருகிற போது நாய் பார்த்துட்டு குலைக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்ல வளர்ப்பு நாய் பற்றியடா, தேனி கொடுத்த நாய், விசுவாசம் உள்ள நாய், இது விடலை, ஒருத்தனாக கடிச்சு கொதறி அங்கங்கே போட்டுச்சு. அந்த மெயின் கல்லனையும் பிடிச்சி அப்படி வச்சுக்கிட்டு கையோட உயிரோட. அப்போ வட்டி கொடுத்த அந்த வட்டிக்காரனை எந்திரிச்சிட்டான், அவன் குடும்பம் எந்திரிச்சிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, ஊரே திரண்டிட்டு திருடர்களை எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ இந்த நாய் தான் இந்த பணக்காரன், இந்த வட்டிக்காரனுடைய சொத்தை காப்பாற்றியது. இதுதான் உண்மை. அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, அன்னைய தேதியில் இந்த நாயை நம்ம வாங்கிட்டு வரலட்டா, இந்த திருடர்கள் நம்ம சொத்தையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிருப்பானே, நம்மளும் இன்றைக்கி திருட நிற்க வேண்டிய காலத்துக்கு வந்திருப்போமே. எனவே நாய் பெருமைக்குரியது, பாராட்டுதலுக்குரியதுன்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்து சந்தோஷப்பட்டு ஒரு சின்ன துண்டு காகிதத்தை எடுத்து, ஐயா, யாருக்கு? தான்கிட்ட கடன் வாங்கின அந்த நாய் உரிமையாளனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். ஐயா, நான் உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தேன், வட்டிக்கு பதிலாக நீங்கள் செயினை கொடுத்தீர்கள், அது போதாது என்று நான் சொன்னதனால் நீங்கள் உங்கள் வளர்ப்பு நாயையும் என்னோடு அனுப்பி வைத்தீர்கள். நேற்று இரவு எங்கள் வீட்டிற்குள் திருடர்கள் நுழைந்து விட்டார்கள். அந்த திருடர்களை உங்கள் வளர்ப்பு நாய் விசுவாசத்தோடு பிடித்து கொடுத்து எங்களையும் தூக்கத்தில் இருந்து மீட்டு கொடுத்தது. எனவே உங்கள் நாயால் நாங்கள் சொத்து பாதுகாக்கப்பட்டோம். எனவே தாங்கள் எனக்கு தர வேண்டிய வட்டியையோ முதலையோ தர வேண்டாம், இது சரியாக போய்விட்டது. நாயை உங்களிடம் நான் திரும்ப அனுப்புகிறேன், அது உங்களை வந்து சேர்ந்துவிடும். செயினை அனுப்ப இயலாது, தாங்கள் வந்து நேரில் பெற்றுக்கொள்ளவும் இப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி நாய் கழுத்தில் கெட்டி நாயை ஜாடையாக பார்த்து, எப்பா நீ உன் முதலாளிகிட்ட போன்னு சொல்லி ஜாடையில் அனுப்பிட்டான்.
நாயும் சந்தோஷமாக தன்னுடைய முதலாளியை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இவன் வீட்டில் இருக்கிறவன் அந்த நாய் இங்கே வர்றதை பார்த்தான். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம பணத்துக்கு ஈடாக தானே இந்த நாயை அனுப்பியிருக்கிறோம். இந்த நாய் அவன் வீட்டில் உட்காந்து விசுவாசமாக வேலை செய்கிற காவல் காக்கிறத விட்டுட்டு நம்ம சோறு போட்டோங்கிறத நம்மளை பார்க்கறதுக்காக வருதேன்னு சொல்லி ஒரு பெரிய கல் எடுத்தான். கோவத்தில் நாயை பார்த்து எரிஞ்சான். நாய் மண்டையில் அந்த கல் பட்டு மண்டை செதறி நாய் அந்த இடத்துல செத்து போச்சு. ஆஹா, நாய் செத்து போச்சு. நேரங்கிறது நாய்கிட்ட போகிறான். அது ஒத்து பார்க்குறான். நாய் கழுத்தில் ஒரு கயிறு கட்டி அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பிரித்து பார்க்குறான். அதில் அவர் எழுதின லெட்டர் இருக்குது. படித்து பார்க்குறான். நாயை கட்டி பிடித்து கதறி அழுகிறான். பாருங்க, ஒரு சின்ன ஆத்திரக்காரன் புத்தி போயிடுச்சா. உடனே இந்த நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு அந்த பணக்கார வட்டிக்காரங்கிட்ட போய் விஷயத்தை சொல்கிறான். வட்டிக்காரனும் சேர்ந்து அழுகிறான். நாய் தானே நினைக்கக்கூடாது, விசுவாசம் உள்ள நாய். அருமை நேயர்களே, அந்த நாயுடைய விசுவாசத்தை பாராட்டி அந்த நாயை வளர்த்தவன் அந்த நாய்க்கென்றே ஒரு கோயில் கட்டியிருக்கிறான். அந்த கோயில் இப்பவும் ரெய்ப்பூர் என்ற ஊரில் இருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி கோயிலாக கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதற்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, எதிலையுமே ஆத்திரப்படாதீர்கள். எந்த விஷயத்திலும் ஆத்திரப்படாதீர்கள். எவ்வளவு பெரிய கோபத்தை உருவாக்கக்கூடிய செயல் நமக்கு வந்தாலும் அதற்கும் ஆத்திரப்படாதீர்கள். பொறுமையாக செயல்படுங்கள். உங்கள் பொறுமை உங்களை பெருமை உடையவர்களாக மாற்றும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.